ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். அதுக்கப்புறம் சரி, ஒரு சில நாட்களுக்கு அப்புறம் எனக்குள்ளே சில விஷயங்கள் புரியாமல் தான் இருந்துச்சு. ஏன் அப்படின்னா, நம்ம என்ன தான் ஒரு செயலை செஞ்சாலுமே அதில் குறை சொல்கிறதுக்குன்னு நம்மளை சுற்றி நிறைய பேர் இருப்பாங்க. அதே நம்ம ஃபேமிலியிலேயே இருப்பாங்கங்கிறது நிறைய பேருக்கு தெரியும். அவங்க வீட்லேயும் அந்த மாதிரி சில விஷயங்கள் நடந்திருக்கும். அதே மாதிரி தான் நான் எந்த ஒரு பிஸ்னஸ் பண்ணாலும் சரி, இல்லை அதில் ஒரு முயற்சிகள் ஏதோ ஒரு முயற்சி பண்ணாலும் ஏதாச்சும் ஒன்று சொல்கிறதுக்கு, ஏதாச்சும் ஒன்று அதுக்கு ஏதாச்சும் ரிப்ளை பண்ணுறதுக்கு, ஏதாச்சும் ஒரு விஷயத்தில் இது பண்ணிகிட்டு இருப்பாங்க. அதே மாதிரி தான் எனக்கும் சில விஷயங்கள் புரிய ஆரம்பிச்சிச்சு. அதனால தான் எனக்கு என்ன புரிய ஆரம்பித்த விஷயம்னா, இதுக்கப்புறம் நம்ம யார்கிட்டையும் சஜஷன் கேட்க வேணாம். நம்ம முடிவுக்கு நம்ம எடுக்கிறது தான் நல்லது. ஏன்னா இத்தனை நாளாக நம்ம மற்றவங்களோட யோசனைக்கே போய் ஒன்றையுமே நம்ம சாதிக்கலை அப்படிங்கிறது தான் எனக்கு தோணுச்சு. ஏன் மற்றவங்க நம்மளுக்கு ஒரு ஹெல்ப்புமே பண்ணாதவங்களுக்காக எதுக்கு நம்ம அவங்கக்கிட்ட சஜஷன் கேட்கணும், பண்ணணும், செய்யணும்? எதுவுமே நம்ம முடிவை நம்ம எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கணும் அப்படிங்கிறது தான் எனக்கு தோணுச்சு. அதனால் நான் என்ன யோசித்தேன்னா, இதுக்கப்புறம் நம்ம எதை பற்றியும் நம்ம யோசிக்கக்கூடாது. நம்மளுக்கு என்ன தோணுதோ அதை செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இருந்தேன். அப்போ அந்த சமயத்தில் என்னோடய ஃப்ரெண்டு, அவன் எல்லா விஷயத்துலையுமே எனக்கு கொஞ்சம் சப்போர்ட்டிவாக இருக்கிறவன் தான். காலேஜ்லேருந்து என்னோட ஒரு நல்ல ஒரு நெருங்கிய நண்பன்னு சொல்லலாம். ரொம்ப ஒரு சப்போர்ட்டிவான பர்சனாக அவன் எனக்காக ஒரு ஐடியா சொன்னான். இது மாதிரி எங்கள் மாமா கடை சாப்பாட்டு கடை வச்சுருந்தாருல, அது இப்போ அவருக்கு உடம்பு முடியாதனால வேறு யார்கிட்டேருந்து விட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அந்த ஏரியாவில் நல்ல ஒரு நேம் இருக்குது அவர் கடைக்கு. அந்த கடையை 3 லட்ச ரூபா தான்டா, நீ அதை வாங்கிக்கலாம். நல்லாவே லாபம் கிடைக்கும். ஒரு மாதத்துக்கே கிட்டத்தட்ட 30,000 40,000 ரூபா நீ சம்பாரிச்சிடலாம். ஒரு 4-5 மாதத்துலேயே போட்ட காசை நீ எடுத்துடலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னான். எனக்கு அது நல்ல யோசனையாக தான் தோணுச்சு. ஏன் அப்படின்னா, நம்மளுக்கு ஏகப்பட்ட பிஸ்னஸ் பண்ணி நம்மளுக்கு எதுவுமே சரியாக வரலை அப்படின்னோடனே, அவங்க ஏற்கனவே ஒரு கடை வச்சுருக்காங்கிறப்ப கண்டிப்பாக அவங்களுக்கு மாஸ்டர் எல்லாமே இருப்பாங்க. அவங்களுக்கு நம்ம சம்பளம் கொடுத்து கரெக்டாக அதை மெயின்டைன் பண்ணாலே நம்ம நல்லா ஓரளவு இதாக இருக்க முடியும் அப்படிங்கிறது எனக்கு தோணுச்சு. என் ஃப்ரெண்டு சொன்னான், நானும் ஓரளவு கைட் பண்ணுறேன்டா, உனக்கு தெரிஞ்ச மாஸ்டர் தான் அவங்க எல்லாருமே. மாமா கிட்டத்தட்ட 12-13 வருஷமாக வேலை பார்த்துட்ருக்காங்க. அவருக்கு கொஞ்சம் ஹார்ட்டில் ப்ராப்ளம்ங்கிறதுனால அவங்க இப்போ அதை இது பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது அப்படின்னோடனே, சரி விடு பார்த்துக்கலாம், நம்ம அதுக்கப்புறம் என்ன நடக்குதோ இப்போ நடந்துக்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, சரி பார்த்துக்கலாம் விடு, நீ இது இப்போதைக்கு நீ ஒரு 2 லட்ச ரூபா பணம் கொடுத்தா கூட போதும், 3 லட்ச ரூபா கொடுக்கலனாலும் பரவாயில்ல, ஒரு 2 லட்ச ரூபா கொடுத்தா கூட போதும். அதுக்கப்புறம் நான் உனக்கு நான் எதாக இருந்தாலும் மீதி நம்ம ஒரு 2 மாதம் கழித்து கூட மாமா கொடுத்துக்கலாம். ஏன்னா அவருக்கு ஹார்ட் ஆப்ரேஷன் பணம் தேவைப்படுறதுனால அவரும் ஓரளவு கடன் வாங்கி தான் செய்கிறாரு. இப்போ அந்த கடையை விற்றா ஒரு 2 லட்ச ரூபாங்கிறது அவருக்கு ஒரு 5-6 லட்ச ரூபா தேவைப்படுது. அதனால் ஒரு 2 லட்ச ரூபா முதல்ல நீ கொடுத்துட்டேன்னா கூட போதும். 1 லட்ச ரூபாய்க்கு நம்ம ஒரு 2 மாதம் கழித்து கூட நம்ம அதுக்கப்புறம் கடை எப்படி ரன் ஆகுதுன்னு பார்த்துட்டு கூட நம்ம இது பண்ணிக்கலாம் அப்படின்னோடனே, சரி ஓகே, இது நல்ல யோசனையாக தான் தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஓகேடா பார்த்துக்கலாம், என்கிட்ட ஒரு 3 லட்ச ரூபாயுமே இருக்குது. ஏன்னா அவருக்கு உடம்பு முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறேன். அப்படி இருக்க சூழ்நிலையில் நம்ம அதெல்லாம் நம்ம யோசிக்கணும். அவங்களும் கஷ்டப்படுறவங்க தானே, அவங்களும் வசதியானவங்க கிடையாது. அவரும் இத்தனை வருஷமாக இந்த கடையை வச்சு தானே இது பண்ணிக்கிட்டு இருந்திருக்காரு. அதனால் அவர் கொடுக்குறப்ப நம்மளுக்கு ஒரு நல்ல மனசாக இது பண்ணணும். அதனால் ஏன் பாதி அமௌண்ட்டு என்கிட்ட பணம் இருக்குது, நான் தரேன் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் கடையெல்லாம் போய் பார்ப்போம், பார்த்துட்டு எப்படி என்னன்ட்டு முடிவு பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் என் ஃப்ரெண்டும் போனோம். இதை பற்றி வீட்டில் யாருக்கிட்டையுமே நான் சொல்ல, இது மாதிரி ஆரம்பிக்க போகிறேன், பண்ண போகிறேன். ஏன்னா சொன்னால் அதுக்கு ஏதாச்சும் ஒரு குறை சொல்லுவாங்க. அது நம்மளுக்கு ரொம்ப கவலையாக இருக்கும். யாரும் எதுக்கும் நம்மளுக்கு கூட நிற்க போகிறதில்ல. அதனால் யாருக்கிட்டையுமே எங்கள் வீட்டில் உள்ளவங்கள்ட்ட யார்கிட்டையுமே இந்த விஷயத்தை பற்றி நான் எதுவுமே சொல்லலை. அதுக்கப்புறம் நானும் என் ஃப்ரெண்டு மட்டும் அன்றைக்கி ஈவினிங்கே போயிட்டு நாங்கள் பார்த்தோம். போய் பார்த்ததுக்கப்புறம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பரவாயில்ல, ஓரளவு நார்மலான ஒரு கடையாக இருந்தாலும் ஓரளவு நல்ல வியாபாரம், நல்லா பக்கத்துலேயே பஸ் ஸ்டாண்ட் இருக்குது, காலேஜ் எதுக்கு மாதிரி இருக்கிறதுனால ஓரளவு டீ இந்த ஸ்நாக்ஸ் எல்லாம் போட்டோன்னா ஓரளவு நம்மளுக்கு நல்ல லாபம் தரும். இன்னுமே நம்ம வெரைட்டியாக ஏதாச்சும் போட்டோன்னா கூட வியாபாரம் ஆகும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் எங்கள் ஒரு விஷயத்த எனக்கு புரிய ஆரம்பிச்சிச்சு. சரி இதுக்கப்புறம் நம்ம இந்த விஷயத்தில் நம்ம இது பண்ணக்கூடாது, நம்ம முடிஞ்ச அளவுக்கு நம்ம
முயற்சி பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் மறுநாளே அவங்க மாமா வீட்டுக்கு போனோம். மாமா வீட்டுக்கு போய் 3,00,000 ரூபா பணத்தையுமே வந்து கொடுத்து பேசி எல்லாமே வந்து இது பண்ணிவிட்டு மறுநாள் வந்து 3ஆம் தேதி அந்த நாளை வந்து மறுநாள்லேருந்து மாஸ்டருங்களுக்கெல்லாம் வந்து நான் டெய்லி வந்து எவ்வளோ வியாபாரம் ஆகுதோ அதுக்கேற்ற மாதிரி சேல்ரி அவங்களுக்கு இருக்கும். 3 பேர் வேலை பார்த்தாங்க அப்படிங்கிறதுனால ஒரு நாளைக்கு இப்போ எனக்கு ஒரு 5,000 வியாபாரம் ஆகுதுன்னா கிட்டத்தட்ட 2,000 வந்து அவங்களுக்கே போயிடும். முதல் போட்டாலும் ஒரு நாளைக்கு வந்து 2,000 கிட்ட எனக்கு கிடைக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அது எனக்கு கொஞ்சம் லாபமாக தான் இருந்துச்சு. ஒரு வாரத்துலேயே எனக்கு புரிஞ்சிருச்சு இந்த கடை ஓரளவு லாபம் தரும் நமக்கு அப்படின்ட்டு. ஆனால் எங்கள் வீட்டில் வந்து நான் எங்கே போகிறேன் என்னன்ட்டு எதுவுமே அவங்கக்கிட்ட நான் எதுவுமே சொல்லலை. சொன்னால் தானே வந்து அவங்க ஏதாச்சும் குறை சொல்ல போகிறாங்க. எங்கள் மாமா எல்லாருமே குறை சொல்கிறதுக்குன்னே இருக்கவங்க தானே, அவங்கக்கிட்ட இதை பற்றி நம்ம சொல்ல வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து முடிவு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து செய்ய ஆரம்பித்தேன்.